பாலியல் வன்புணர்வு செய்து கோவில் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கர்நாடகாவில் தட்சிண கன்னா மாவட்டம் பெல்தங்கடியில் உள்ள தர்மஸ்தா மிகவும் புனித யாத்திரை நகரமாக விளங்கி வந்துட்டு இருக்கு. மங்களூரிலிருந்து சுமார் பாத்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவில் நகரம் ஒரு ஆன்மீக மையமாகவும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. மேலும் இங்கு பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு தினமும் பிரபலங்கள் முதல் சாதாரண பக்தர்கள் என ஆயிரக்கணக்கோர் வந்து செல்கிறாங்க. இந்த நிலையில கோவிலுக்கு சொந்தமான நிலத்திலேயே, அதாவது அதன் அருகேயே 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகளின் உடல்கள் புதைக்கப்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும், இவ்வாறு புதைக்கப்பட்ட பெண்ணின் உடல்கள் நிர்வாண நிலையில் கொடூரமாக தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் அந்த கோவில் நிர்வாகத்தின் கீழ் 1995 முதல் 2014 வரை பணியாற்றிய தூய்மை பணியாளர் ஒருவர் கர்நாடக அரசுக்கு கடந்த மாதம் ஜூன் 3ஆம் தேதி புகைப்பட ஆவணங்களுடன் புகார் கடிதம் அனுப்பியிருக்காரு. மேலும் தனது பெயரை வெளியிடாத அந்த தூய்மை பணியாளரும் மங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிபதி முன்பு விளக்கமும் அளிச்சிருக்காரு. அப்போது அவர் தன்னுடன் சில எலும்புகளையும் கொண்டு வந்திருக்காரு. அவர் கடந்த 1998 முதல் 2014 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகள் கொடூரமாக தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக பகீர் தகவலை வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக இவர் பாலியல் வன்புணர்வு மற்றும் கொலை வழக்கில் தர்மஸ்தா மஞ்சுநாதர் கோவில் நிர்வாகத்தினருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவர் கூறி அதிர வைத்திருக்காரு. மேலும் புனித நேத்ராவதி நதிக்கரையிலும் சில உடல்கள் புதைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக 2010ஆம் ஆண்டு 12 முதல் 15 வயது நிரம்பிய பள்ளி சீருடையில் இருந்த மாணவி ஒருவரை அடக்கம் செய்ய வேண்டும் என வற்புறுத்தினாங்க என தெரிவிச்சிருக்காரு. அதே போல 20 வயது நிறைந்த அமிலம் ஊற்றி எரிக்கப்பட்ட நிலையில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறியிருக்காரு. சம்பவம் கர்நாடகாவை அதிர வைத்திருக்கு. செல்வாமிக்க ஒரு குடும்பத்தால் இந்த கோவில் நிர்வகிக்கப்படுவதால் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பல தசாப்தங்களாக அமைதி நிலவுகிறது. முன்னதாக இது தொடர்பாக புகார்கள் வைக்கப்பட்டும் அது அமைதியான நிலையில் தற்போது துப்புரவு தொழிலாளி ஆதாரங்கள் வைத்திருப்பதால் இந்த விவகாரம் மீண்டும் சூடு பிடிக்கிறது. இதற்காக சிறப்பு புலனாய்வு குழு SIT அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் எழுந்திருக்கு. இதற்கு முன்பு 2003ஆம் ஆண்டு தர்மஸ்தா நலத்திற்கு கல்லூரி பயணத்தின் போது காணாமல் போன 1ஆம் ஆண்டு MBBS மாணவி அனன்யா பட்டின் குடும்பத்தினர் வைத்த புகாரும் தற்போது புகாரும் சார்ந்து போவதாகவும் தெரிகிறது. அதே போல துப்புரவு தொழிலாளியின் சாட்சியத்தில் குறிப்பிட்டுள்ள அடையாளம் தெரியாத பாதிக்கப்பட்டவர்களில் தனது மகளும் இருக்கலாம் என உறுதியாக நம்பும் CBIயின் முன்னாள் ஸ்டெனோகிராபரான சுஜாதாவும் இதில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. கர்நாடகாவில் தோண்டி எடுக்கப்படும் உடல்களுக்கு முறையான இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆன்மாக்கள் அமைதியடையும். மேலும் எனது குற்ற உணர்வும் குறையும் என நான் நம்புகிறேன் எனவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த துப்புரவு தொழிலாளி தனது சொந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மைனர் பெண் தனது மேற்பார்வையாளர்களுடன் தொடர்புடைய ஒருவரால் பாலியல் கொடுமைக்கு ஆளானதாகவும் கூறப்பட்டிருக்காரு. 2014 டிசம்பரில் இரவோடு இரவாக தர்மஸ்தலத்தை விட்டு தப்பி சென்றிருக்காரு. அண்டை மாநிலங்களில் பல ஆண்டுகளாக தலைமறைவாகவும் இருந்த பிறகு தற்போது திரும்பி இருக்காது. தற்போது வழக்கில் ஒத்துழைப்பதாகவும் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை காட்டுவதாகவும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயர்களை கூற இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் அவர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தெரிவித்திருக்காரு. தற்போது இந்த கோவில் நிர்வாகம் ஒரு ஜெயின் ஹெக்டருக்கு குடும்பத்தினரால் நிர்வகிக்கப்படுகிறது. தர்மஸ்தா கோவிலின் தற்போதைய பரம்பரை நிர்வாகியாக ராஜ்யசபா MP-யாக பரிந்துரைக்கப்பட்ட வீரேந்திர ஹெக்டே உள்ளார். இதற்கிடையில் இந்த குற்றச்சாட்டுகளை ஹீப்லி தர்வாட் மேற்கு தொகுதியின் பாஜக MLA-வான அரவிந்த் பெல்லட் மறுத்திருக்காரு. இது குறித்து பேட்டியில் தர்மஸ்தலத்தில் செய்யப்படும் நல்ல பணிகளை பற்றி அறிந்த எவரும் கூட்டு அடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற குற்றச்சாட்டுகள் ஏதேனும் இருந்தால் அரசாங்கம் அவற்றை விசாரிக்கும் எனவும் தெரிவிச்சிருக்காரு. சித்தராமையா கர்நாடகாவில் கடந்த ஆண்டு இளம் பெண்கள் மாயமானதாக கூறப்படுகிறது. அவர்கள் என்ன ஆனார்கள் என்ற விசாரணை இன்று வரை தீர்க்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களிடமே போலீசாரும் ஆளுமை மிக்கவர்களும் மிரட்டியதாக கூறி வழக்குகள் விசாரணையிலேயே உள்ளது. இது குறித்து கர்நாடக மாநில மகளிர் ஆணையர் தலைவர் நாகலட்சுமி சௌத்ரி ஜூலை 14 அன்று முதல்வர் சித்தராமையாவுக்கு எழுதிய கடிதத்தில் குடும்பங்கள் காணாமல் போனவர்கள் அல்லது இறப்புகள் குறித்து புகார் அளிக்கும் போது காவல்துறை பெரும்பாலும் போதுமான அளவு பதிலளிக்க தவறிவிடுகிறது என்ற குற்றச்சாட்டுகளையும் எடுத்துரைத்திருக்காரு. மேலும் ஜூலை 16 அன்று வழக்கறிஞர்கள் குழு ஒன்று கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை சந்தித்து ஒரு சிறப்பான விசாரணையை ஒரு பதவியில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியின் மேற்பார்வையில் நடத்த வேண்டும் என்று கோரி ஒரு மனுவையும் சமர்ப்பித்திருக்காரு. மறுபுறம் போலீசாரும் இதில் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் தொடங்கியிருக்காங்க. ஆகையால் இந்த விவகாரம் மீண்டும் கர்நாடக அரசில் மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.